மேலே போனோடனே கலைஞர் திட்டார், விஜய் அது மாதிரி போகக்கூடாது விஜய், க்ரௌடில் யாராவது கீழ்ச்சிடுவான். அவர் வந்து இறக்கத்துக்கு ஒரு மாதம் முன்னாடி நான் அவரை போய் பார்க்குறேன். அப்படியே கட்டி பிடிச்சி அழுதாரு. அந்த கையை அப்படியே விடவே இல்லை அவர் பிடிச்சிக்கிட்டு. என் கண்ணில் அப்படியே தண்ணி வந்து அப்படியே ஊற்றுது. அவர் வந்து 1995 ஒரு மீட்டிங் போடுறாரு. இப்போ ஜெயலலிதா அம்மா வந்து சிஎம் இருக்காங்க. கலைஞருக்கு தங்க பேனா கொடுக்குறாங்க. அப்போ போலீஸ் பாதுகாப்புக்கு அனுப்பலை, கொஞ்சம் கம்மியாக அனுப்புகிறாங்க. க்ரௌட் அப்படி சேருது. வெறும் வந்து வேட்டியோட கீழே இறங்கி ஃபுல் க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணார். மேலே போனோடனே கலைஞர் திட்டார், விஜய் அது மாதிரி போகக்கூடாது விஜய், க்ரௌடில் யாராவது கீழ்ச்சிடுவான், பிளேடு வச்சுக்கு எவனா கீழ்ச்சிடுவான். ஏன்னா கொஞ்சம் பேர் ஆப்போசிட் பார்ட்டி குரு வந்து உள்ளே வந்திருக்காங்க. அப்போ அண்ணே அது விடுங்கண்ணே, நான் ஆனாம்மா அவரை அடிக்கணும்னு கிட்ட போகிறவங்க கூட கிட்ட போனால் அடிக்க முடியாதுமா. அவரை அடிக்கவே முடியாது, எவனாலையும் அவரை அடிக்க முடியாது. இது பலத்தால் நான் சொல்லலை. அந்த கண் இருக்குல்லையா, அந்த அன்பு இருக்குல்ல, அந்த அன்பில் நீ கிட்ட அடிக்கணும்னு போனீங்கன்னா அவர் திட்டினா வாங்கிட்டு வந்துடுவீங்க. அவர் திட்டினா சந்தோஷமாக வருவீங்க. ஒருத்தர் திட்டி உங்களுக்கு கோவம் வரணும் இல்லையா? விஜயகாந்த் திட்டினா யாருக்குமே கோவம் வராது. அவர் வந்து இறக்கத்துக்கு ஒரு மாதம் முன்னாடி நான் அவரை போய் பார்க்குறேன். அவர் அப்படியே கட்டி பிடிச்சிட்டாருங்க. ஒரு ஃபோட்டோ ஒன்று கொடுக்குறவங்களுக்கு அப்படியே கட்டி பிடிச்சி அழுதாரு. அந்த கையை அப்படியே விடவே இல்லை அவர் பிடிச்சிக்கிட்டு. என் கண்ணில் அப்படியே தண்ணி வந்து அப்படியே ஊற்றுது. அவர் வந்து என்ன அழாதங்கிறாரு. அப்படியே வந்து நமக்கு வந்து ஒரு அப்பனாக இருந்தால் எப்படி இருக்குமோ, இல்லை ஒரு அண்ணனாக இருந்தால் எப்படி இருக்குமோ, அது மாதிரி விஜயகாந்த் சாருக்கு வந்து எங்களுக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லி நடந்திருக்கு. அது வேறு விஷயங்கள் அது வரும், அதெல்லாம் வரும். இது ஆனால் அந்த ஒரு உயிரான ஒரு உறவு இருக்குது இல்லையா, நடிகங்கிறத மீறி எங்களுக்குள்ள ஒரு உறவு வந்து அது வந்து அது வேறு மாதிரியான உறவு. அது வந்து அந்த பந்தத்தை நான் வார்த்தைகளால் சொல்ல முடியாது, அப்படி இப்படின்னு சொல்லணும். அதனால் எனக்கு எந்த பயனும் இல்லை. ஆனால் அது மாதிரி ஒரு மனிதனுக்கு வந்து எனக்கு கடவுள் மேலே கூட எனக்கு வந்து நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. எனக்கு வந்து யாருக்கும் தீமையே பண்ணாத ஒரு மனிதன்னா அது விஜயகாந்த். முடிஞ்சால் நல்லது பண்ணியிருப்பார், தீமைன்னு ஒருத்தருக்கும் பண்ணவே மாட்டார். அது மாதிரி ஒரு மனிதனுக்கு இது மாதிரி ஒரு இது கொடுத்துச்சு. ஆனால் அவர் இறக்கும்போது அந்த ரெகக்னைஸ் கிடைச்சது பாருங்கள், அதுதான் வந்து அன்பிலீவபிள். யாருக்குமே தெரியாது இவ்வளோ அன்பு இருக்கான்னு, இவ்வளோ நட்பு, இவ்வளோ பேர் அவங்க நேசிப்பாங்களாங்கிறது யாருக்குமே தெரியாது. நாட் ஓன்லி இஸ் அன் ஆர்டிஸ்ட், இஸ் அன் லீடர். அவர் வந்து இறக்கத்துக்கு ஒரு மாதம் முன்னாடி நான் அவரை போய் பார்க்குறேன். அவர் அப்படியே கட்டி பிடிச்சிட்டாருங்க. ஒரு ஃபோட்டோ ஒன்று கொடுக்குறவங்களுக்கு அப்படியே கட்டி பிடிச்சி அழுதாரு. அந்த கையை அப்படியே விடவே இல்லை அவர் பிடிச்சிக்கிட்டு. என் கண்ணில் அப்படியே தண்ணி வந்து அப்படியே ஊற்றுது. அவர் வந்து என்ன அழாதங்கிறாரு. அப்படியே வந்து நமக்கு வந்து ஒரு அப்பனாக இருந்தால் எப்படி இருக்குமோ, இல்லை ஒரு அண்ணனாக இருந்தால் எப்படி இருக்குமோ, அது மாதிரி விஜயகாந்த் சாருக்கு வந்து எங்களுக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லி நடந்திருக்கு. அது வேறு விஷயங்கள் அது வரும், அதெல்லாம் வரும். இது ஆனால் அந்த ஒரு உயிரான ஒரு உறவு இருக்குது இல்லையா, நடிகங்கிறத மீறி எங்களுக்குள்ள ஒரு உறவு வந்து அது வந்து அது வேறு மாதிரியான உறவு. அது வந்து அந்த பந்தத்தை நான் வார்த்தைகளால் சொல்ல முடியாது, அப்படி இப்படின்னு சொல்லணும். அதனால் எனக்கு எந்த பயனும் இல்லை. ஆனால் அது மாதிரி ஒரு மனிதனுக்கு வந்து எனக்கு கடவுள் மேலே கூட எனக்கு வந்து நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. எனக்கு வந்து யாருக்கும் தீமையே பண்ணாத ஒரு மனிதன்னா அது விஜயகாந்த் தான். முடிஞ்சால் நல்லது பண்ணியிருப்பார், தீமைன்னு ஒருத்தருக்கும் பண்ணவே மாட்டார். அது மாதிரி ஒரு மனிதனுக்கு இது மாதிரி ஒரு இது கொடுத்துச்சு. ஆனால் அவர் இறக்கும்போது அந்த ரெகக்னைஸ் கிடைச்சது பாருங்கள், அதுதான் வந்து அன்பிலீவபிள். யாருக்குமே தெரியாது இவ்வளோ அன்பு இருக்கான்னு, இவ்வளோ நட்பு, இவ்வளோ பேர் அவங்க நேசிப்பாங்களாங்கிறது யாருக்குமே தெரியாது. நாட் ஓன்லி இஸ் அன் ஆர்டிஸ்ட், இஸ் அன் லீடர்.